வராலும் செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க செம்ம லக்கு செம்ம ஃப்ரெண்ட்ஸ். மொத்த கண் கேட்டோம் அப்படி விட்டோம். ஒரு கண்ணு இல்லை இருக்கு நல்லா லாக் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு மீன் சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த சைடில் போயிருந்தோம். அதனால் எடுக்க முடியல கரெக்டாக. எப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீன் திரும்பி காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெண்டை விட்டுருக்கோம் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக. ஏகப்பட்ட மீன் வந்து சின்ன சின்ன மீனுக்கு மாட்டியிருக்கு. வாங்க எடுக்கலாம். எடுத்து நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாக புறா கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருக்கு. அவங்க பின்னி எடுத்துனுக்குறாங்க. நான் கூட மீன் எங்கன்னா போய் பிடிக்கணும்னு கஷ்டப்படணும்னு நினச்சேன். ஏன் நல்லா மாட்டினுக்குது. புறா கஷ்டம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக அடிக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வியட்நாம் விரல் தான். செம்ம வேட்டை இருக்குது. புறா அடிக்க போகிறோம். இவ்வளோ தானே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மாட்டின்னு பாருங்களேன். எல்லாம் கலர் கலராக இருக்குது சூப்பராக. பார்க்கலாம் எத்தனை விரால் மீன் அடிக்குதுன்னு. கிரி குடிச்சுக்கணும் கவர் தான் லாக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் புறா கசி போட்டு அடிக்க போகிறது. மாட்டிக்கிது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உழுவ மாட்டிக்கிது. உழுவெல்லாம் இருக்குது போல். இங்கே பாருங்க கெண்டெல்லாம் இருக்குது சூப்பராக. நல்லா மாட்டிக்கிது கெண்டை. 2 கெண்டை இருக்குது. 3 அங்கே ஒன்று இருக்குல்ல. கெண்டை சேஃப் சூப்பராக இருக்குது தான் ரிசல்ட்டு. ஆமாம் உள்ட்டாக தான் எடுக்கணும்ல. ஆனால் பெறால தோன்றும். வாட்டர் எனக்கு தான் கட்டாகும். கெண்டைக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அடிப்பட்டு இருக்கீங்க. இப்போ அதில் கொத்து விட்ருக்கியாண்ணா? அவங்க போட்டுருக்காங்க அந்த துணிலே கொத்து விட்ருந்தான் அந்த கெண்டை மீனை. அப்படியே கொத்து வாரமாக போட்டு விட்ருவேன். மாட்டிச்சுன்னா அவன் தான் அது வேணும் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ பெரிய இதுவும் மீன் மாட்டிக்குது. நல்ல வேட்டை ஃப்ரெண்ட்ஸு. உழுவ மீன் எப்படி இது பாருங்களேன். கெண்டைக்கு போட்டால் இது மாட்டினது. குச்சி இருக்கு போட்டு வந்துடலாம். குச்சி இருக்கு வந்துடும். போட்டு விட்டா இங்கெல்லாம் மேய்ஞ்சி கிடப்பாங்க நைட்டில். நீ தோசை சொல்லிட்டா ஜிலேபிலாம் ஓடி போய் வந்துச்சா? அப்படியே எடுத்து அவர் விளையாடலாம். எங்கண்ணா போகிறான்? எங்கே போகிறான்? எதா அண்ணன் அங்கே தான் போடுறாப்புல. நம்ம தூண்டில போட்டுறாங்க. குச்சி உடச்சின்னு போயிடாது. குச்செல்லாம் உடைக்காத. குச்சி கீழே தானே கட்டிட்டு இருக்காங்க. குச்சி வந்து அடையாளத்துக்கு கீழே கட்டிட்டா. ஓ நம்ம மொனையில் கட்டியில் கட்டிட்டு அங்கே சொறி விட்டுருக்காங்க. மொனையில் கட்டிடுறாங்க.
பூ அல்லிப்பூ ரெண்டுமே அள்ளி தான். தண்ணி பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேற ஆளுக்கு கொத்து போட போகிறோம். நீ போகிறதுலே சிக்கிக்கும் போல உள்ளெல்லாம் விட்டு எடுத்து இது பண்ணிட்டு. இவ்வளோ தூரம் வரால வருமா? அங்கே வருமா வரால? காலி கிரவுண்ட் தான் அது மண் மேய்ச்சலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல தான் போட்டிருக்கோம் வராலுக்கு. இந்த பள்ளத்தில் போகிற நல்லா வெயில். ஆமாம் வெயிலில் போகும். இப்போ திருப்பானுங்க போது 4 மணிலாம் வந்துடலாம். அங்கேருந்து வந்தார் சார் சார்னு. இங்கே போனா இங்கே தானே வச்சு பொட்டடிலாம் இன்றைக்கி ஒரு 10 தூணி அடிக்க போகிறோம். நான் கட் பண்ணி நான் கோத்த மீன் காணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மீன் கொத்து போட்டுக்கலாம். அது நீ போட்டதானா? ஆமாம் ஆமாண்டா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் போடுறோம். ஒரு தூண்டி போட்டுக்கலாம். ஐயோ கொட்டிட்டேன்டா மீனை. அண்ணன் இறக்கமுள்ள மனசு, பிடிச்ச புறாகாசிலாம் தண்ணியில் விட்டார். ஃப்ளோரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு இந்த விரல் தூணில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு போயிருக்கு. டமால்ட்டு மீன் அடிச்சிருக்கு. நான் அடிச்சுது நானா செடியில் மாட்டு ராசா அர்த்தருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அவர் இறங்கி இல்லை நான் இருங்க மீன் இருக்குல்ல பாய்க்கில் எதாவது வச்சு இல்லைல்ல அடிச்சிருந்தது இல்லை இவனை. 2-3 தடவை அடிச்சிருந்துண்ணா. நான் இறங்குறேண்ணா. நீங்கள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இறங்கி இருக்கணும் போல. மிஸ் பண்ணாமல் எடு. பாக்கெட்டில் என்ன சரியா? இல்லைண்ணா. சரி அப்படியே நிரம்ப பிடிச்சிட்டு போ. தூண்டிடலாம். இல்லை காக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஷேக் ஆகுது. கிட்ட போய் பார்க்கலாம் என்ன மீன்னுட்டு. ஆமாம் கூட அடிக்கலாம். உரின்னு போயிட போதுண்ணா. ஓய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் படா சைஸு செம்ம விரால் ஃப்ரெண்ட்ஸ். முயங்கிச்சா? காக்காய்
சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு 1 கிலோ கிட்ட தான் இருக்கும் அது பார்த்துட்டு. அதான் வியட்நாம் வரால் பாருங்க, செம்மையாக இருக்குது. இந்த மீனுக்கு ஒரு கண் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கண் தான் இருக்குது. ஒத்தக்கண் வியட்நாம் விட்டோம், ஒரு கண் இல்லை இருக்குது. நல்லா லாக் ஆகிடுது பாருங்க, செம்ம சூப்பராக லாக் ஆகிடுது. நம்ம போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தூணி தான் போட்டோம், புறாக்காசி அந்தளவுக்கு கிடைக்கல. நல்லா லாக் ஆகிடுது. எங்கே நல்லா லாகிது? கைட்டிக்கு முடியல. கைட்டிங்கண்ணா இது எத்திரு வெளில நோ வெளில எத்தண்ணா. பேக்கில் போட்டுமா பத்துரா. இங்கே ஒரு மீன் வந்து லாக் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தம்பி எடுக்கிறாப்புல மீன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு இது போல் மாட்டி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காட்டு. ரொம்ப நேரம் ஆகிட்டு இது மீன் சாப்பிட்டு. நாங்கள் கொஞ்சம் அந்த சைடில் போயிருந்தோம், அதனால் எடுக்க முடியல கரெக்டாக. எப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எப்படி திரும்பி காட்டுறான். திரும்படா மூஞ்சா, எப்படி திரும்பி காட்டுறா. என் மூஞ்சா விரால தான் பார்க்க போகிறாங்க, என் மூஞ்சா பார்க்க போகிறாங்க. நல்லா சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு இது இருந்துச்சு, நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். சுற்றுறாரு, இப்போ பார்ப்போம் ஏன்னா மீன் மாட்ட இருக்கா என்னன்னு தெரில. டைட்டாக இருக்குது அங்கே பாருங்கள், அங்கே தான் உள்ள இதுவாகிட்டு இருக்கு. கிட்ட போடா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டைட்டாக இருக்குது மீன். நல்லா சிக்காக இருக்குது பொழுது. என்ன மீன் தெரியலையே. பாருங்கள், அந்த தம்பி வலிகிறாப்புல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மீன்றா? விரால். செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், செம்ம லக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஜா வேட்டை இன்னைக்கு. 2 விரால் சூப்பராக மாட்டிக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வெயிலேருந்து செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், மீன் மஜாவாக இருக்குது. சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும் இந்த மீன். நல்லாருமா, செம்மையாக இருக்குது. அப்படியே கையில் பிடி, இந்த பக்கமாக பிடி, கையில் பிடிச்சி வைடா. நீ கையில் மீனை போடுறா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பக்கமாக காட்டு. சூப்பர் வேட்டை, 2வது மீன் இது. செம்மையாக இருக்குது, செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டோர் அடித்த டோர் வந்து ஒரு 10 டோர் வச்சுருப்போம். 10 டோர்லேயே பார்த்தீங்கன்னா 2 மீன் ஊக்காயிடுச்சு. இன்னும் 2 அங்கே பாருங்கள், அண்ணங்கையில் ஒரு மீன் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தம் இந்த 2 மீன் தான் அடித்தோம். இங்கே பாருங்கள், அப்படி போடா, அங்கே அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விரால் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேட்டை இன்னைக்கு, சூப்பர் வேட்டை மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.